பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஏங்க திவ்யாவுக்கும் வியானாவுக்கும் மாட்டிக்கிச்சு, சண்டே ஆயிடுச்சு. நேற்று நல்லா தான் இருந்தாங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, அந்த நெய் மேட்ருங்க. கமருதீன்லேருந்து பார்வலேருந்து கெமிலேருந்து பல பேருக்கு இந்த நெய் தான் பிரச்சனைங்க. இப்போ வியானாக்கும் திவ்யாவுக்குமே நெய் மேட்டரில் மாட்டிட்டாங்க. அதாவது வியானா கேட்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னோடனே உடனே கொஞ்சம் கூப்பிட்ருக்கும் போல், அது வேலை செஞ்சிகிட்டு இருக்கு போல் திவ்யா. உடனே கூப்பிட்டோன்னா கடுப்பாயிடுச்சு. இது ஸ்பூனெல்லாம் தூக்கி த்ரோ பண்ணிவிட்டு, நான் என்ன உட்காந்து என்ன வெட்டியாக என்ன கதை பேசிக்கிட்டு இருந்தேனா, இல்லை பின்னாடி வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேனா? இந்தா உனக்கு என்ன இது தானே வேணும், நெய் தானே வேணும், இந்தா வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி போட்டு தட்டினோன்னே, அதாவது கீயை எடுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் வெளியில் வராது. நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்சு அப்படி தட்டினோன்னா தட்டி தான் வைப்பாங்க. கோவத்தில் பேசினோன்னே கொஞ்சம் மெதுவாக வைக்கலாம்லக்கா அப்படின்னு கேட்குது யார், வியானா. உடனே கோவம் வந்து ஆட்டிடியூட் தான் காட்டிட்டு போயிடுச்சு போல். இதுவும் ஆட்டிடியூட் காட்டி போயிடுச்சு, அதுவும் ஆட்டிட்டு போயிடுச்சு. அப்புறமா இது சொல்லுது, எல்லாத்தையும் நியாயமாக பேசுகிற வியானாக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? கேவலமாக இருக்குடி வியானா அது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு இது. ஏன்னா இவளை திவ்யாவை வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னு சாண்ட்ராவும் திவ்யாவும் செம காண்டில் இருக்காங்க. அதுவும் வேலை பார்க்க விட்டுட்டு ஜெயிலில் போடுறது செம்ம இன்னும் காண்டு. அதுவும் விக்ரம மேற்பார்வையாளரை போட்டது பிக் பாஸ் போட்டு கொளுத்தி போட்டு விட்டது, அந்த காண்டில் இருக்காங்க. இது போய் கேட்டோன்னே கடுப்பாகி கத்தி விட்டாங்க. வியானா ஒரு மாதிரி அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் நெய் வாங்கிட்டு தான் போச்சு. ஏன் மெதுவாக வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, உனக்கெல்லாம் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் அங்கே போய் உட்காந்து சொல்லுது, இவன் வீட்டில் எப்படி வந்து போடுவாங்க, ஸ்பூன் எடுத்து தானே போடுவாங்க, விழலைன்னா தட்டி தானே போடுவாங்க. என்ன மகாராணி மாரி உட்காந்துட்டு ஒன்று நெய் எடுத்துகிட்டு வா குழந்த மாதிரி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்து சாண்ட்ராட்ட பேசிக்கிட்டு இருக்கு, புலம்பிகிட்டு இருக்கு. கடுப்பாயிருச்சு, மண்டவலி ஆயிடுச்சு போல் திவ்யாவுக்கு. தூக்கி என்ன அவன் மண்டையிலையா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு திவ்யா. திவ்யாவோட சுயரூபம்லாம் வெளில வருது அப்படியே. அப்புறம் இன்னொன்று சொல்லுது பேசும்போது நீ மட்டும் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீல, அப்படி க்யூட் ரியாக்ஷன் நீனே நினச்சிட்டு ஒன்று பண்ணுற, அதை யாராச்சும் கேள்வி கேட்டால் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேச வரீல, அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன கீ எப்படி போடுறது, எப்படி போட முடியும், புரியல எனக்கு. உனக்கு எல்லாத்தையும் சாஃப்டாக பண்ணணும், நீ வந்து க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போய் அதுக்கு உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீல, யாராச்சும் எதுவும் சொல்லிட்டா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு திவ்யா புழக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் பிரஜைன்னு ஒரு பக்கம் விக்ரம புழக்கிறான், இந்த பக்கம் திவ்யா ஒரு பக்கம் வியானாவை புழக்கிறான், சாண்ட்ரா எல்லாரையும் போட்டு புழக்கிறான். ஸோ இந்த வாட்டி ஒயில்ட் கார்ட்லேருந்து ஒருத்தன் வீட்டுக்கு போயிடுவானோ, அனுப்ப மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வியானா ஒரு மாதிரி கவலையாயிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.